இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா சொன்னாதான் புரியும். இந்த ட்ரெண்ட்ல டீ கடையிலேருந்து டெக்னாலஜி முதல் கொண்டு எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. இந்த பசங்களை பாருங்களேன், கம்ப்யூட்டர் தெரியாதவங்களே இல்லைங்க. மச்சி ஃபேஸ்புக் வச்சிருக்கியா? நாளைக்கு டெஸ்ட்டு கொடுத்த பிசிக்ஸ் புக்கே என்கிட்ட இல்லை போடாடே. இதெல்லாம் கூட தேவலாங்க. காலேஜ் போகிற சில இளைஞர்களை பாருங்களேன், காலேஜுக்கு போய் படிப்பை கற்றுக்குறாங்களோ இல்லையோ சில பேர் ஹேண்ட்ஸ் போட கற்றுக்குறாங்க. பா நில்லுப்பா, பா போதப்பா, நில்லுப்பா. நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் தம்பி. சில பேர் ஆன்சர் போடுறதா சொன்னீங்க, எப்படி கண்டுபிடிப்ப? அப்படி கேளுங்க அங்கிள். பொதுவா ஆன்ஸ் போடுறவங்க தூள் ஆன்ஸா இருந்தாலும் சரி, ஃபில்டர் ஆன்ஸா இருந்தாலும் சரி, 31 seconds and we're gone for autos. தூள் ஆன்ஸா இருந்தா 31 seconds and we're gone for autos. பல்லுல கரையா இருக்கும். ஃபில்டர் ஆன்ஸா இருந்தா உதட்டுல பள்ளமா இருக்கும். சூடா எது சாப்பிட்டாலும் உதறி எரியும். கண்ணு வாயத்தோற. நைனா இங்கன்னா பல்ல அழைக்க விட போற. இந்த வயசுல ஆன்சரா? இந்த வயசுல ஆன்சரா? ஐயோ பா. அடிக்காதீங்க அங்கிள், நிறுத்துங்க, அடிக்காதீங்க. கோபம் என்னைக்குமே தீமையை அழிக்கவே அழிக்காது. பாசத்தாலும் நேசத்தாலும் சொல்லாலும் செயலாலும் உண்மையாலும் சொல்லி பாருங்கள், அவன் திருந்துவான். பொதுவா இளைஞர்கள் தான் அதிகமா போதை பழக்கத்தை யூஸ் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகமா வியாபாரம் நடக்கும் ஒரே இடம் டாஸ்மாக் தாங்க. இது அதிகமா வாங்குறதே நம்ம இளைஞர்கள் தாங்க. இளைஞர்கள் இளைஞர்கள் எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் கெட்டு போறதுக்கு காரணமே பெரியவங்க தான். பெரியவங்க தண்ணி அடிக்கிறத பார்த்து பார்த்து இந்த இளைஞர்களும் தண்ணி அடிக்கிறாங்க. கற்றுக்கிட்டவன் சும்மா இருக்கானா, தன்னோட நண்பர்களுக்கு இந்த போதை பழக்கத்தை கற்றுக் கொடுக்குறான். அதை கற்றுக்கிட்டவன் ஒரு நாள் தானேன்னு தண்ணி அடிக்கிறான். அதுக்கப்புறம் பழக்கத்துக்காக தண்ணி அடிக்கிறான். அப்புறம் நண்பர்கள் சொல்கிறதுக்காண்டி தெரியல, சோகத்துக்காண்டி தண்ணி அடிக்கிறான், சந்தோஷத்துக்காண்டி தண்ணி அடிக்கிறான். அதுக்கப்புறம் ருசிக்காக தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த நிலை மாற வேண்டும். போதைக்கு அடிமையாக இருக்கும் அனைவருக்கும், மக்களே இதை நீங்கள் எடுத்து சொன்னால்தான் புரியும். விடணும்னு சொல்றவன் இன்னைக்கு எவனும் ஒழுங்கு இல்ல, நாளைக்கு சொல்றவன் எவனும் இல்ல. அதனால மக்களே இன்னைக்கே சொன்னாதான் புரியும்.
எப்படி சொல்ல வேண்டும்? சொல்லாலும் செயலாலும் உண்மையாலும் எடுத்து சொல்லுங்கள். என்னடா அதுக்குள்ள இன்னொருதம்மா? என் வாழ்க்கையில இதாண்டா கடைசி சிகரெட்டு. என்னடா சொல்ற? என் ஆள் லட்சுமி சொன்னுச்சுடா, இனிமே எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு. இனிமே இந்த கெட்ட பழக்கத்தையே விட போறேன்டா. No.